வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் அம்மா யூனிட்டி ஃபன் ரன் S1 நிகழ்வு. மலேசிய மலையாளி சங்கம் தேசிய ஒற்றுமை அமைச்சோடு இணைந்து ஏற்பாடு செய்த அம்மா யூனிட்டி ஃபன் ரன் S1 இன்று பத்து மெட்ரோபாலிட்டன் பூங்காவில் நடைபெற்றது. இதில் பல்வேறு இன மதத்தை சேர்ந்த 550க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வில் ஆர்வத்தோடு பங்கேற்று மலேசியாவின் பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். 3 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த ஓட்டத்தில் சிறுவர்கள், இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என அனைத்து வயதினரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு சமூக ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக அதன் தலைவர் டத்தின் ஷைலா நாயர் தெரிவித்தார். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அம்மா யூனிட்டி ஃபன் ரன் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் முதல் தடவை ஒரு ரன் ஈவெண்ட் முன்னோட்டி இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு என்ன சொல்றது, வெரி பியூட்டிஃபுல் டர்ன் அவுட். அட்லீஸ்ட் க்ளோஸ் டு 550 பீப்புள் வந்திருக்காங்க. அதையும் தாண்டி கேபிஎன் எங்க கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய உதவிகள் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ யூ கேன் சி எங்களுடைய நேஷனல் சூப்பர் ஹீரோஸ், ஸ்போர்ட்ஸ் விமன் அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு யூனிட்டி எப்போ நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது எல்லாருக்கும் அது ஒரு நல்ல விஷயமா போகும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஓட்ட போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் பல்வேறு மதிப்புமிக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. அதேவேளை அதிர்ஷ்ட குழுக்களும் வழங்கப்பட்டது. மலேசிய மலையாளி சங்கத்தின் தலைவர் டத்தின் ஷைலா நாயர் பல்வேறு இன மக்களை ஒரே மேடையில் ஒன்றிணைத்து தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றதாக கூறினார். ஸோ இன்னைக்கோட நிகழ்ச்சி we had about 550 participants ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் ஃபுல் ஹவுஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கவுண்ட் பண்ணல. எல்லாம் எப்படி சொல்றதுன்னா, மலேஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ நிறைய எங்களுடைய NGO ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நிறைய நம்ம அம்மா மலையாளி அசோசியேஷன், ஆனால் அதையும் தாண்டி நிறைய மற்ற NGOs எங்க கூட கலந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் கலந்து செய்யும்போது அந்த யூனிட்டி ஆஸ்பெக்ட் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இந்த வேலையில கேபிஎனுக்கு நான் நன்றி சொல்றேன். பிகாஸ் அவங்க நிறைய எங்களுக்கு என்ன சொல்றது, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இன்னும் நல்லா பெருசா பண்ணணும்னு. ஸோ அந்த வேலையில அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மேலும் நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கிய தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் YB யுனீஸ்வரன் அவர்களுக்கு அவர் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். என் பேர் அனிதா. நான் YB யுனீஸ்வரன் ஆஃபீஸ் ஸ்பெஷல் ஆஃபீஸரா இருக்கேன் அவருக்கு. ஸோ அவரோட ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் டு பி பார்ட் ஆஃப் அம்மா யூனிட்டி ரன் இன்னைக்கு. ஸோ அவருக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆக்டிவிட்டி. பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் எப்பயுமே நம்மளை ஒற்றுமையாக வர வைக்கும். ஸோ அதை நம்ம மேலும் ஏஜ் கேட்டகரி பார்க்காம, யார் என்ன ரேஸ்ல இருக்காங்க பார்க்காம எல்லாருமே சேர்ந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது தான் இந்த ஸ்போர்ட்ஸ். ஸோ ரன் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு காமனான ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அதில் நம்ம கமெண்ட்ரியம் பப்பாடுவான் நகர பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பார்ட் ஆஃப் அம்மா யூனிட்டியோட சேர்ந்து செய்யறது இஸ் சம்திங் வெரி கிரேட்ஃபுல் தட் வி ஹேவ் ஃபார். And of course, as per YB Yuniswaran, he always mentioned that unity is very important because நம்ம நாட்டில் ஜென்ரலாகவே we have a lot of culture, a lot of practices, and we respect each other. நம்மளோட religion and நம்மளோட பண்பாடுகள்லாம் நம்ம மதிச்சு மற்றவங்களோடையும் மதிச்சு நம்ம வாழ்றோம். ஸோ அந்த ஒரு யூனிட்டி நம்மளோட மலேசியா ஐடென்டிட்டி. ஸோ நம்மள வெளியில போய் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மலேசியன்னு சொல்லுவோம். நம்ம இந்தியனோ, நம்ம மல்லையோ இல்லை சைனீஸோ சொல்றத I prefer saying it, I'm a Malaysian. So that's something to remark on unity. So very happy to be part of this event today, and thank you for Datin Shaila Nair for organizing this and also approaching KPN to be part of it as well. Thank you. இதேவேளை தேசிய ஒற்றுமை அமைச்சகத்தின் ஒத்துழைப்போடு நடைபெற்ற இந்த யூனிட்டி ஃபன் ரன் S1 நிகழ்ச்சி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் இன நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் சிறப்பான சமூக நிகழ்வாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வனிஷா கெனடி. கமந்திரன் பற்பாடுவான் நகரிலிருந்து YB யுனீஸ்வரன் ராமராஜ்க்கு பிரதிநிதியா இந்த ப்ரோக்ராம் சிறப்பு வைக்க நான் வந்துள்ளேன். இந்த ப்ரோக்ராம்ல முக்கியமா 3 கருத்து. அதாவது நம்ம வேறு இனம், வேறு மக்கள், வேறு பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தான் நம்மளோட பலன். அதுதான் நம்மளோட பலன். அந்த பலனை நம்ம கட்டி காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு.
அண்ட் சொல்களால மட்டும் அல்லாமல் செயல்களால இந்த மாதிரி போன்ற ஈவென்ட் இந்த மாதிரி செய்யறதுனாலதான் நம்ம வந்து இந்த பிற்பாடுவான் இந்த ஒற்றுமையை நம்ம வந்து கடைபிடிக்க முடியும்னு நான் நம்புறேன், கமெண்ட்ரேன் நாங்களும் ரொம்ப நம்புறோம். அதனாலதான் இந்த ஈவென்ட்க்கு இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்து ஒன்னா சேர்ந்து செய்ய முடிவெடுத்தது. இன்னொரு விஷயம் முக்கியமா என்னதுன்னா, நம்ம இளைஞர்கள் தான் இந்த பிற்பாடுவான் நம்ம நாட்டோட பிற்பாடுவானுக்கு வாரிசா ஆக போறாங்க. அப்ப இவங்களுக்காக இந்த மாதிரி ஈவென்ட் செய்யறது ரொம்ப முக்கியம். அண்ட் அவங்களுக்காக நம்ம நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறது, ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.